ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, என்னிடம் வந்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நல்லதொரு வழியினை காண்பிப்பதற்காகத்தான் உன் வராகி அன்னை இப்பொழுது வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் முதன்மையான ஒரே ஒரு காரணம் உன்னுடைய பண கஷ்டம்தான். பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த வேதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு இருந்திருக்காது. அது உன்னிடம் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக பார்த்து கொண்டிருப்பாய் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அம்மா, தேவைக்கு அதிகமாக எனக்கு பணம் வேண்டாம், என்னுடைய தேவைக்கு மட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்தால் போதும் என்று நீ என்னிடம் சொல்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அதற்காகத்தான் அம்மா இன்று உனக்கு ஒரு பரிகாரத்தை எளிய முறையில் நீ செய்து வந்தால் உன் வீட்டில் பணம் நிச்சயமாக அதிகமாக புழங்கும் என்பதை உணர்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நான் சொல்வதை நீ செய்து உன்னுடைய இல்லத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்க வேண்டும். நீ செய்கின்ற இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவும் கூடாது, யாரிடமும் காண்பிக்கவும் கூடாது. ஏனென்றால் நீ அப்படி செய்யும் பொழுது நீ செய்கின்ற காரியம் பலிக்காமல் போய்விடுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதனால் நீ தெளிவாக அதனை செய்துவிட வேண்டும் என் தங்கமே. நான் இப்பொழுது உனக்கு சொல்ல இருப்பதை நீ கவனமாக தெரிந்து கொள். என் குழந்தையே, ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தாயே, என்னை எடுத்து கொள்ளுங்கள் அம்மா, இதற்கு மேல் என்னால் சமாளிக்க முடியாது என்றெல்லாம் நீ சில சமயங்களில் மனதளவில் வேதனைப்படுகிறாய். என் தங்கமே, உன் வேதனைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளி ஒன்றினை உன் அம்மா நான் வைத்து விடுவேன். அதற்கு இன்னும் நீண்ட நாட்கள் ஆகும் என்றெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள். நான் சொல்கின்றதை நீ ஒழுங்காக செய்வாயானால் நிச்சயமாக 1 மாதத்திற்குள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். இந்த வராகியை நீ முழுமையாக நம்ப ஆரம்பித்து விடுவாய். நம் தாயானவள் சொல்வது நம் வாழ்க்கையில் பலிக்குமோ பலிக்காதோ என்றெல்லாம் நினைத்து இதை செய்யக்கூடாது. நிச்சயமாக பலிக்கும். நம் வாழ்க்கையில் நல்லபடியாக நல்லது நடக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை நீ முழுமையாக மனதார நம்பிதான் இதனை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை நல்ல நாளில் தொடங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இதனை தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதனை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் செய்ய ஆரம்பிக்கின்ற நாள் மட்டுமே நல்ல நாளான செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா தெளிவாக சொல்கிறேன். நீ இதன்படி செய்து வா. என் தங்கமே, கடுகுதான் நீ செய்ய போகின்ற இந்த பரிகாரத்திற்கு மிகவும் முக்கியமான பொருளாகும். அந்த கடுகினுள்தான் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ மறைத்து அதனை யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைக்க வேண்டும் என் தங்கமே. கடுகினை நீ எப்பொழுது வைக்கின்ற பாத்திரத்தில் வைத்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வாரத்தின் 2 நாட்கள் ஏதாவது ஒரு வேளையில் நீ மனதார நம்பி மனதார வேண்டி என் இல்லத்தில் செல்வம் பெருக வேண்டும், நம் தாயானவள் நமக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு 5 ரூபாய் நாணயத்தை அதனுள் நீ நன்றாக ஒளித்து வைக்க வேண்டும். என் தங்கமே, மீண்டும் வெள்ளிக்கிழமை வரும்பொழுது அதுபோன்று செய்ய வேண்டும். இப்படி மாதத்தில் வருகின்ற செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீ ஒவ்வொரு நாளும் இதனை தொடர்ந்து செய்து வர வேண்டும். என் குழந்தையே, நீ இதனை உள்ளே வைத்துவிட்டு நன்றாக மூடி நீ அதன் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் யாரும் பார்க்காத இடத்தில் மறைத்து வைக்க வேண்டும். யாருக்கும் நீ சொல்லவும் கூடாது. என் குழந்தையே, நீ எடுத்து வைக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் நீ செய்ய வேண்டும்.
செய்துவிட்டு மீண்டும் நீ அதனை மறைத்து வைத்து, என் குழந்தையே, அம்மா இப்படி மறைத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் இந்த பரிகாரம் பலிக்குமா என்று நீ கேட்கலாம். அன்பு குழந்தையே, முடிந்தவரை நீ இதனை மறைத்து வை. அப்படி இல்லை என்றால் நீ இதனை செய்துவிட்டு வேறு யாரிடமும் சொல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி நீ சொன்னால் இது பலிக்காது. பரிகாரம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் உடனடியாக தீர வேண்டும் என்றால், உனக்கு உடனடியாக விமோச்சனங்கள் கிடைக்க வேண்டும் என்றால், பணங்கள் உடனடியாக பெருக வேண்டும் என்றால், நிச்சயமாக அதனை நீ வெளியில் சொல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். அப்போதுதான் உன்னுடைய இல்லத்தில் அது நிலை பெற்று நிற்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இவ்வாறு செய்த பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் அம்மா என்று நீ நினைக்கலாம். மாதம் முழுவதும் நீ வருகின்ற செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு புதிய 5 ரூபாய் நாணயத்தை மறைத்து, மாதம் முடிந்த பிறகு அந்த நாணயத்தை நீ யாருக்கும் தெரியாமல் எடுத்து நீ அதனை தானமாக வழங்க வேண்டும். தானம் என்பது நீ நேரடியாக அந்த பணத்தினை அப்படியே யாருக்கும் கொடுக்க கூடாது. அந்த பணத்தினை வைத்து யாருக்காவது நீ உதவி செய்ய வேண்டும். நீ யாருக்காவது உணவு தானம் வழங்கலாம். அப்படி இல்லை என்றால் யாராவது ஒருவருக்கு அந்த பணம் பயன்படுகின்ற வகையில் ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு நீ வாங்கி கொடுக்கலாம். என் குழந்தையே, இது போன்று நீ செய்து வந்தாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீ விரைவாக காண்பாய். என் குழந்தையே, இந்த கடுகினை நான் என்ன செய்வது அம்மா என்று நீ சிந்திக்கலாம். என் தங்கமே, யார் காலும் படாத இடத்தில் நீ அதை போட்டு வைத்துவிடு. அதை நீ சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம் என் தங்கமே. கடுகு என்பது பரிகாரங்கள் செய்வதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. எத்தனையோ முறை நானே உனக்கு சொல்லி இருக்கிறேன். கடுகினை வைத்து எதிரிகளை துவம்சம் செய்யலாம். எதிரிகள் உன்னை விட்டு அழிந்து போக கடுகினை வைத்து பரிகாரங்கள் நிறைய இருக்கின்றன. அதுபோலதான் பணவரவு உன்னிடம் அதிகமாக வருவதற்கு இது பயன்படுகின்றது என்பதை நீ மறந்து விடாதே. இதனை செய்தால் நிச்சயமாக கிடைக்குமா என்று நீ என்னிடம் கேட்காதே. ஏனென்றால் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் 1000 அர்த்தங்கள் மறைந்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் நீ செய்து பார் என்று சொல்கிறேன் என்றால் அது நிச்சயமாக என் குழந்தைகள் எத்தனையோ பேர் செய்து வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கண்டிருப்பார்கள். நானே இதையெல்லாம் கண்கூடாக பார்த்துவிட்டுதான் உன்னிடம் வந்து செய்ய சொல்கிறேன். என் தங்கமே, நீ தெளிவாக ஒரு முறை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு இதனை செய்ய தொடங்கு. நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்களை செய்ய நினைக்கும் பொழுது நம்பிக்கையை சிறு துளி அளவு கூட கைவிடக்கூடாது. மனதில் முழு நம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விஷயங்களை உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் பிள்ளையே, நீயே வேண்டாம் என்றாலும் கூட பணவரவு உன் இல்லத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு மாத காலத்திற்குள் நீ நினைத்த முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் அடையும் பொழுது உனக்கே அது வியப்பாக இருக்கும். நம் வராகி அம்மா நமக்கு எப்பேற்பட்ட பரிகாரத்தை சொல்லி தந்திருக்கிறாள் என்று நினைத்து நீயே மனமகிழ்ச்சி அடைவாய் என் தங்கமே. நீ ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வீதம், செவ்வாய்க்கிழமை 5 ரூபாய், வெள்ளிக்கிழமை 5 ரூபாய் என்று வாரம் முழுவதும் நீ சேமிக்க வேண்டும். என் தங்கமே, இதிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் நிறைய உருவாக போகின்றது. என்ன தெரியுமா? பணத்தினை சேமிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய விஷயம் ஒன்று உனக்குள் வரப்போகிறது. என் தங்கமே, நீ மறைத்து வைப்பது 5 ரூபாயாக இருந்தாலும் உன் கையில் வந்து சேரப்போவது பல மடங்கு அதிகமாக பெருகி உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக நீ செய்ய நினைக்கும் பொழுது
பொழுது அதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒருபோதும் பலன் கிடைக்காது என்பதையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு முறையும் செய்ய நினைக்கும் பொழுது மனதார என்னை வணங்கி மனதிற்குள் நீ நிச்சயமாக எல்லா கஷ்டங்களையும் மறந்து நல்லபடியாக நம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நடக்கும் என்ற எண்ணத்தோடு இதனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். என் தங்கமே, மறைத்து வைப்பது ரகசியமாகவே இருக்கட்டும். யாருக்கும் அதை சொல்லித்தர வேண்டாம் என் தங்கமே. அவர்களுக்காகவே இந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு வாழ்க்கையில் பணம் கிடைக்கும் என்று அவர்களுக்கு புரிந்தால் அவர்கள் தானாகவே செய்வார்கள். அப்படி ஒருவருக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் எப்படியாவது அவர்கள் கண்களில் பட்டு விடுவேன். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொடுத்து விடுவேன். அதனால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை இந்த விஷயத்தில் ரகசியம் அதிகமாகவே காக்க வேண்டும். மிகவும் அவசியமான விஷயமாக மாறிவிட்டது. என் தங்கமே, பரிகாரங்கள் சில சமயங்களில் வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றத்தை மிக விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும். அதுபோலதான் உனக்கும் இந்த பரிகாரம் அமையப் போகிறது. அதனால் என் மீது முழு நம்பிக்கையையும் வைத்து நீ இந்த பரிகாரத்தை செய்துவிடு தங்கமே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைக்கும் என் தங்க பிள்ளைக்கு எப்படி நல்லது நடக்காமல் போகும்? நீ நல்ல எண்ணத்தோடு இரு என் தங்கமே. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.